ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய வேத வசனத்தினாலே எங்களுக்கு கூட இடைப்பட்டு பேசி கொண்டு வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய செய்தியின் மூலமாய் கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் மட்டும் அநேக தலைப்புகளின் கீழாக உடைய வார்த்தைகளை கேட்டோம். எங்களுக்கு அதை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு ஒரு பயன்படும் பாத்திரமாக என்னையும் என்னுடைய மனைவி நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். கோடான கோடி நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சிக்காக அநேக பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள், நேரடியாகவும் மறைமுகமாக உதவி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு ஒரு பயன்படும் பாத்திரமாக இந்த பணிகளை நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக கோடான கோடி நன்றி. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நாங்கள் பாட இருக்கிற பாடலையும் நாங்கள் தியானிக்க போகிற வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியார்களை மறைத்து நீர் வெளிப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தை என்னும் மன்னாவினாலே நீர் எங்களை போஷித்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க இருக்கிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில், ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை உடைய வேத வசனத்து மூலமாக எங்களுக்கு இடைப்பற்றி பேசும் சுவாமி. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும், அதன் மூலமாய் உம்மீது நம்பிக்கை வைத்து வாழவும், அதன் வழியாக தொடர்ந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, தேவதாசர்களுக்காக, விசுவாச மார்க்கத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். பொது மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணமாக கொரோனா வைரஸினுடைய தன்மை ஆண்டவரே ஒரு பக்கம் இருக்கிறது, ஊழியங்கள் ஒரு பக்கம் தடையாக இருந்தாலும் கூட இந்த ஊடகங்கள் வழியாக உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, பேசும்படியாக அநேக தாசர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். அநேக இறை மக்களை பயன்படுத்துகிறீர். கோடான கோடி நன்றி. ஆகவே இந்த ஊடகங்கள் வழியாக நீர் ஊடுருவி பாய்ந்து கொண்டு வருகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாத படிக்கும். இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரக்கூட நீ மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் மகிமைப்படும்படியாக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். Praise the Lord. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற பாடலை பாட இருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மளை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி நம்புவோம், அவரை நம்பி ஜீவிப்போம். இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நாமும் சுதந்திரித்துக் கொள்வோம்.
ஹalleluya. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். தேவன் எனக்கு தந்த இந்த அருமையான தருணத்திற்காக உள்ளங்கலந்த நன்றியை என் தேவனுக்கு செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக ஜெபத்தில் தாங்கி வருகிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் கூட இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை உற்சாகத்தோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். மற்றவர்களும் பார்க்கும்படியாக உதவி செய்கிறீர்கள். உங்களை இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிற செய்தியின் தலைப்பு, கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான வழிகள். அதில் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை கொண்டால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எனவே தான் செய்தியின் தலைப்பு, கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு 5 விதமான காரியங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். நாம் கர்த்தரை நம்பும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று சொல்லி, முதலாவதாக நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாக கர்த்தர் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்து வாழ்கிறான் பாருங்க, அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருவெழுத்தில் பேறு பெற்றவர்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 84:12 பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் ஒருவன் தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 146 வசனம் 5, யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனாகிய கர்த்தரை துணையாக கொண்டு அவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்கள் பாக்கியவான்கள் என்றும் பேறு பெற்றவர்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் வேதம் நமக்கு பறைசாற்றுகிறது. எனவே முதலாவது படிப்பினை, கர்த்தரை யார் ஒருவன் நம்புகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவதாக, அதே சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது படிப்பினை, கிருபையானது சூழ்ந்து கொள்ளும். யாருக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும்? கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு கிருபையானது சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதை விளக்கணும்னு அவசியம் இல்லை, வாசிக்கும் போதே தெரிகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படி என்றால் இன்றைக்கு கிருபை இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய இயலாது. ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க துறையில பணி செய்கிற காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழும் பொழுது கிருபையானது நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஊழிய பாதையில, குடும்ப காரியத்தில், பணி செய்கிற இடங்களிலே பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடிகள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறது போல மனிதர்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால், அப்படி வாழ்கிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆதியாகம புத்தகத்தில். எனவேதான் தேவன் கொடுத்த அந்த 3 பணிகளை நேர்த்தியாக செய்து முடித்தார் நோவா. காரணம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படி என்றால் இரண்டாவது நிலை, கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்,
கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபையானது எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். ஆகவே அந்த கிருபையினாலே நாம் வெற்றி மேல் வெற்றி சிறக்க பண்ண முடியும். மூன்றாவதாக கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால், அவரே துணையும் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு துணையாகவும் கேடகமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் வசனம் 9 - 11 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, 3 விதமான மக்கள் இனத்தை இங்கு பரிசுத்த வேதம் பறைசாற்றுகிறது. ஒன்று, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தரே அவர்களுக்கு எப்படி இருக்கிறார்களாம்? துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்று சொன்னால் இராணுவ வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு பாதுகாப்பு கருவி. அதுபோல கர்த்தரே துணையாக இருந்து அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போக முடியாது. எந்த ஆபத்து நேரிடாதபடிக்கு கர்த்தரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். காரணம், கர்த்தரே அவர்களுக்கு துணையும் கர்த்தரே அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தார் கூட நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு துணையும் கர்த்தரே உங்களுக்கு கேடகமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற நமக்கும் கூட இப்படிப்பட்ட துணையும் கேடகமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 11 வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடியினாலே வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புங்கள். நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும்? அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அதாவது கர்த்தரை யார் ஒருவன் நம்பி இருக்கிறார்களோ அந்த நம்புகிற மக்களுக்கு அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொன்னவர், ஆரோனின் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள் என்று சொன்னவர், இங்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்புங்கள். ஏனென்றால் கர்த்தரே நமக்கு துணையும் கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆகவே மூன்றாவது நிலையில கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னென்று சொல்லி பார்ப்போமானால், அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 125 சங்கீதம் முதல் 2 வசனங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நான்காவது காரியம், கர்த்தரை நம்புவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னென்று சொல்லி பார்ப்போமானால், சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சீயோன் பர்வதம், பர்வதம் என்று சொன்னால் மலை. அந்த சீயோன் பர்வதம் குறிப்பாக இது எங்க இருக்கிறது? 2 வசனத்துல வாசிக்கிறோம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல என்று வாசிக்கிறோம். அப்ப எருசலேம் பட்டணத்துல 7 மலைகள் உண்டு. அந்த சீயோன் பர்வதம் என்று சொல்லப்படுகிற மலைகள். அந்த பர்வத மலை என்ன செய்கிறது? 7 மலைகள் இருக்கிறது. நடுவில் எருசலேம் பட்டணம் இருக்கிறது. எனவே எருசலேம் பட்டணம் அந்த சீயோன் பர்வதத்துக்கு நடுவில் இருக்கிறபடினால எந்த விதமான பலத்த காற்றோ இயற்கையின் சீற்றங்களோ செயற்கையின் சோதனைகள் எது வந்தாலும் சேதப்படுத்தாத வண்ணமாக கர்த்தர் அந்த எருசலேம் பட்டணத்தை அந்த பர்வதங்களை கொண்டு பாதுகாக்கிறது போல ஒரு ஓமையாக சொல்கிறார். இன்றைக்கும் கூட அந்த எருசலேமை சுற்றி அந்த சீயோன் பர்வதத்தை நாம் பார்க்க கூடும். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த சீயோன் பர்வதத்தை போல கர்த்தனை செய்கிறாராம், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 2ஆம் வசனத்துல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தரை இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எப்பொழுது? முதல் வசனத்தின் பிரகாரமாய், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் போதும். சீயோன் பர்வதம் போல ஆண்டவர் நமது பட்டணத்தை, நமது ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை, நாம் பணி செய்கிற இடங்களில் தேவன் நம்மை பாதுகாப்பாளராக இருப்பார். 2ஆம் வசனத்தை வாசித்தோம்,
கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அப்போ தேவனே நமக்கு நல்ல பாதுகாப்பாளராக இருந்து சியோன் பர்வதம் போல இருந்து அவர் நம்மை சுற்றிலுமாய் மதிலாக இருந்து, அரணாக இருந்து, கோட்டையாக இருந்து அவர் நம்மை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது அந்த நம்பிக்கை நிமித்தமாக இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 26 முதல் வசனம், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நம்புவதற்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ற தலைப்புல இது ஐந்தாவது காரியம். நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்ப்போம்னால், சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்தின் போது அவர் மன்றாடின விண்ணப்பம் தான் இந்த சங்கீதம் 26. எப்படி வேண்டிக் கொள்கிறார்? கர்த்தாவே என்னை நியாயம் விசாரி, என்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். மூன்றாவதாக, நான் கர்த்தரையே நம்பி, நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன், எனவே அதாவது ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லைன்னு சொல்கிறார். அப்போ ஆதலால் என்ற வார்த்தையை குறிக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது கர்த்தர் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்து வாழ்கிறவனா இருக்கிறான். அப்போ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறபடினாலே சவுல் மூலமாய் வந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் கிருபையாக இந்த தாவீதை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை என்று சொல்கிறார் தாவீது. அப்போ எந்த ஒரு காரியத்துக்கு நான் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மீது இருக்கிறபடினாலே நான் தள்ளாடுவது இல்லை என்று சொல்கிறார். ஐந்தாவது பாதுகாப்பு, தள்ளாடாத படிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராய், தாங்குகிறவராய் இருக்கிறார், தப்பிவிக்கிறவராய் இருக்கிறார், சுமக்கிறவராய் இருக்கிறார், வழிநடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் கேட்ட இந்த 5 காரியங்களை மீண்டுமாக நினைவுபடுத்துவோம், ரத்தின சொர்க்கமாக தியானித்தோம். கர்த்தரை நம்மளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கிருபையானது நம்மை சூழ்ந்து கொள்ளும். மூன்றாவதாக கர்த்தரே நமக்கு துணையும், கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருப்பார். நான்காவதாக பார்க்கும் பொழுது சீயோன் பர்வத்தை போல் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது நாம் தள்ளாடுவது இல்லை. எப்பொழுது நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழும் பொழுது தேவனே நமக்கு பாதுகாப்பாளராக இருந்து, தேவனே நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் துணையமாக இருந்து நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் நமக்கு தந்து தீர்வாராக. உலக பிரமாணங்களிலே ஒரு வார்த்தை உண்டு, யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுடைய பலமும் என்னுடைய பலமும் யார் மீது என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் மீது இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். ஆனால் நாம் பாக்கியவான்களாகவும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளவும் அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருந்து சீயோன் பர்வத்தை போல நம்மை பாதுகாப்பாளராக இருந்து நம்முடைய கால் தள்ளாடாதபடிக்கு பாதுகாப்பாளராக இருந்து நம்மை காப்பாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கே நாம் கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைப்போம். உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். தேவன் எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தொடர்ந்து தந்தல்வராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். சுவாமி, வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை உம்மை நம்பும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து. எனவே இன்றைக்கு உம்மை நம்பும் பொழுது எங்களுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் பேசியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எனவே இந்த நாளில் கேட்ட செய்தியின் மூலமாக இப்பொழுது எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் உம்மீது மாத்திரமே இருக்கிறபடினாலே உம்மை நம்புகிற அனைவருடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்பிக்கை நாயகராகிய கிறிஸ்து நீர் கடந்து வந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிந்து நீர்தாமே எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பிக்கை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நம்பிக்கை உம்மீது வைத்திருக்கும் போது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். ஆகவே சுவாமி, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் வழியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய்
ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.